இப்போ வரைக்கும் கரண்ட்டாக நியூ ஹார்ட்கோர் சாம்பியன்ஷிப்பே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் க்ரௌன் பண்ணி வச்சிருக்காரு. கூடவே வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் பேசியிருக்காரு. ஸோ ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் ரெசல்மேனியாக்கு வரப்போறாருன்றத. ஸோ நியூ பிளட் லைனுக்கு பின்னாடி ராக் தான் இருக்காருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாமாட்டாங்க ஒரு டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. இது மட்டும் இல்லாமல் மேஜர் ரெஸ்லிங் அப்டேட்ஸ் நிறையாவே இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் சொல்ல அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம ரேஸ் ஹேங் அவுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட்டாக போகிற ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ள போவோம். வீடியோக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ராவோட ப்ரிவியூவும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்மளுடைய பிளட் லைன்லேருந்து. ஆக்சுவலி இந்த அப்டேட் லாஸ்ட் வீடியோவில் சொல்ல வேண்டியது. ஸோ லென்த்தானனால வந்து பார்த்தீங்கன்னா என்னால் சொல்ல முடியல. ஸோ இப்போ வரைக்கும் அதை பற்றி பார்த்துடலாம். ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் நம்மளுடைய பால் ஹேமனுக்கு காண்டாக்ட் பண்ணியிருப்பார்ல, அப்போ கூட ஃபோன் அவுட் ஆஃப் சர்வீஸ்னு வந்துருச்சுன்ற மாதிரி. அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரூமர்ஸ் பார்த்தீங்கன்னா பேசப்படுது. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கரண்ட்டாக நம்மளுடைய பிளட் லைன் வந்து ஓஜி பிளட் லைன் வந்து 4 மெம்பர்ஸோட தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்வைவர் சீரிஸ்க்கு போக போகிறாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அட்வான்டேஜை வந்து பார்த்தீங்கன்னா நியூ பிளட் லைன் சேர்ந்து ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கடைசி மெம்பராக ஓஜி பிளட்லேருந்து வர வேண்டியது. அந்த டைம் வந்து பால் ஹேமன் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டர்ன் கொடுத்து ஸோ ஒரு நியூ மெம்பரை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரலாம்ன்றதை ஸ்பெகுலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ராக்காக இருந்தாலும் சரி, ஹிகுலியாக இருந்தாலும் சரி, ஈவன் லான்சனாயாக இருந்தாலும் சரி, ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பால் ஹேமன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்வைவர் சீரிஸ்க்கு கொண்டு வராரு. அப்பையும் பால் ஹேமன் கூடவே ரிட்டர்ன் கொடுத்துருவாருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரூமர்ஸ்லாம் ஸ்பெகுலேட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்ற மாதிரி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆல்சோ அதே பிளட் லைன் வைஸ் பேர்லாம் இப்போ வரைக்கும் பிரான்சன் ரீட் பார்த்தீங்கன்னா கமெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ பிரான்சன் ரீட் சொல்லியிருக்காரு, ஸோ ஏன் வந்து பிளட் லைனில் சேர்ந்துன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அகைன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னது தான், நான் இங்கே வந்ததே வந்து ஸ்பாட்லைட்காக தான். ராவாக இருந்தாலும் சரி, ஸ்மாக்டவுனாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே நான் வந்து டேக் ஓவர் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ நான் சோலோவை எக்னாலேஜ் பண்ணுறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரான்சன் ரீட் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட்ஸ் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ பிளட் லைன் ரிலேட்டட் அப்டேட்ஸ் இருக்குது. இந்த சர்வைவர் சீரிஸ் வார் கேம்ஸில் கம்ப்ளீட் பண்ணுறதோட ஜே ஊசோ பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா படைக்க போகிறாரு. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக இந்த வார் கேம்ஸோட 3வது வார் கேம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ராஸ்டரில் நடக்குது. அந்த 3 மெயின் ராஸ்டர் வார் கேம்ஸ்லேயே நம்மளுடைய ஜே ஊசோ பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காருன்ற ஒரு ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு. ஸோ 2022 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிளட் லைன் வார் கேம்ஸ் நடந்துச்சு. ஸோ அதுலேயுமே வந்து நம்ம ஜே ஊசோ இருந்தார். ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செத் ராலின்ஸ், கோடி ரோட்ஸ் இவங்க கூட டீம் அப் பண்ணியிருந்தாரு. இப்போ கரண்ட்டாக அகைன் பிளட் லைனுக்காக ரெப்ரசென்ட் பண்ண போகிறாரு. ஸோ மெயின் ராஸ்டரில் நடந்த 3 வார் கேம்ஸ் மேட்ச்லேயுமே நம்மளுடைய ஜே ஊசோ இருந்திருக்காருன்ற ஒரு பெருமை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் தக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. ரெண்டாவது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ நெட்ஃப்ளிக்ஸோடைய கிக் ஆஃப் ராவை பார்த்தீங்கன்னா ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ராவை நடத்த போகிறாங்க. ஸோ ஜான்வரி 6ன்னு நினைக்கிறேன். ஸோ ஜான்வரி 6ல் அவங்களுடைய ஃபஸ்ட்டு ராவை வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. அண்ட் ஆல்சோ இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ் ஏஞ்சல்ஸ் உள்ள ஒரு இன்ட்யூட்டிவ் டவுனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நான் ஆல்ரெடி அப்டேட் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ கரண்ட்டாக வந்து நம்ம ஆக்சுவலி அது வந்து எடி கர்கரோடைய நினைவு நாள் அப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அப்போ சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோவில் தான் சொல்லியிருந்தேன் இந்த டோமை தான் வந்து WWE நெட்ஃப்ளிக்ஸ்க்காக புக் பண்ணலான்னு போகிறீங்க இருக்காங்கன்றதை சொல்லியிருந்தேன். அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ WWE கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதுக்காகவே நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். ஸோ தேவையில்லாமல் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். சரி ரைட், ஒரு இப்போ வரைக்கும் நம்ம அப்டேட்ஸ் வந்து பார்த்தலாம். ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய ட்ரெவிஸ் ஸ்காட்ன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெட்ஃப்ளிக்ஸில் ஃபஸ்ட் கிக் ஆஃப் ராவிலே வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ஆக போகிறாருன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அரினா ரிவீலிங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. ஸோ ட்ரெவிஸ் ஸ்காட்ன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போறான்றது. ஸோ ட்ரெவிஸ் ஸ்காட்ன்றவர் வேறு யாருமே கிடையாது. ஸோ அமெரிக்காவில் ஒரு ஃபேமஸான ரேப்பர் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா சிங்கரும் கூட. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராவுக்கு வரப்போறாருன்றதை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அதை கன்ஃபர்மேஷன் பண்ணுற அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா WWE கஸ்டமைஸ்ட் ஹார்ட்கோர் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காரு. இதை வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கரமாகவே வைரல் ஆகிட்டு இருக்குன்றதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியே ஆகணும். அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அந்த ராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வரப்போகிறாங்கன்றதை. ஸோ 16 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஜான் சீனா வரப்போறாரு. ஸோ நம்மளுடைய ஓடிசி ட்ரைபல் சீஃப் வரப்போறாரு. பியாங்கா பெலர், கோடி ரோட்ஸ், பெக்கி லிஞ்ச், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டெவிஸ் ஸ்காட். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணாமல் ஸோ இதை வந்து WWE அஃபிஷியலாகவே அவங்க பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்றதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியாங்க. ஸோ 3வது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்மளுடைய அமெரிக்கன் நைட் மேர் கோடி ரோட்ஸ் ரிலேட்டட் தான். ஸோ கோடி ரோட்ஸ் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ESPN காலேஜ் கேம் டேல வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ஆயிருக்காரு. அந்த அப்பியரன்ஸ் மட்டும் இல்லாமல் ஸோ கோடி ரோட்ஸ் அதில் நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு அதில் அவர் என்ன பேசியிருக்காருன்னா, ஸோ WWE பேன் செய்யப்பட்ட ஒரு வேர்டு ரிலேட்டட் பேசியிருக்காரு. ஸோ WWE காலங்காலமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாம்பியன்ஷிப்பை எப்பயுமே பெல்ட்டுன்னு மென்ஷன் பண்ணதே கிடையாது. அதுக்கான ரீசன் என்னென்னா, ஸோ WWE இது அந்த வேர்டு வந்து பேன் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அதை வந்து எப்பயுமே பெல்ட்டுன்னு ரெப்ரசென்ட் பண்ணக்கூடாது. அதை வந்து சாம்பியன்ஷிப்ன்றதை தான் மென்ஷன் பண்ணணும், இல்லைனா டைட்டில் தான் மென்ஷன் பண்ணணுன்ற ஒரு ரூல் இருந்திருக்கு. இப்போ வரைக்கும் கோடி ரோட்ஸ் அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ WWE வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட்டுன்னு சொல்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. காலங்காலமாக வந்து பார்த்தீங்கன்னா WWE சாம்பியன்ஷிப், ஸோ WWE டைட்டில்ன்ற சொல்லப்பட்ட நிலையில் இப்போ வரைக்கும் கரண்ட் WWE பெல்ட்ன்ற வேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய WWE வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கொடுத்து
கொடுத்துருக்காங்கன்றத ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் பேசியிருக்காரு. ஸோ நம்மளுடைய ராக் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ரிட்டர்ன் கொடுப்பாருன்றத அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ ராக் எப்போ வருவாருன்றது தெரியும். ஸோ ரூமர்ஸ் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டேட் பண்ணாதீங்க, அது எல்லாமே கேட்டுக்கோங்க, ஃபன்னாகவே எடுத்துக்கோங்க. பட் இருந்தாலும் நாங்கள் பண்ண போகிறது, அதாவது ரெசில்மேனியா 41 பண்ண போகிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சர்ப்ரைசிங்காக கொடுக்கும்ன்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நைட்மேர் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ ரெசில்மேனியா 41 ஒன்று நடக்க போகுது, அது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சர்ப்ரைஸை கொடுக்கும்ன்றத கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. மூணாவதாக கோடி ரோட்ஸ் பேசியிருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டினை இன்வைட் பண்ணியிருக்கன்றத சொல்லியிருக்காரு. ஸோ நைட்மேர் மூணாவதாக என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ இப்போ வரைக்கும் ரெசில்மேனியா 41 நடக்க போதில்ல, ஸோ அதில் வந்து அவர் வந்து பர்சனலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணியிருக்காராமா. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும்ன்றத நம்மளுடைய நைட்மேர் கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரெக்டாக சொல்லியிருக்காரு. நாலாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் ஸோ பேலி ரிலேட்டட் தான். ஸோ பேலி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கெரியர் சேவிங் மூமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காரு. இப்போ வரைக்கும் ரீசெண்டாக நடந்த ப்ரோ ரெஸ்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க நம்மளுடைய பேலி. ஸோ அதில் வந்து பேலி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ 2019 அவங்க பண்ண ஹீல் டர்ன் தான் அவங்களுடைய கெரியர் சேவிங் மூமெண்ட்டாக இருந்திருக்குன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா கிரெடிட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மொமெண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து தான் ஆண்டோம். அண்ட் ஆல்சோ என்னோட மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறையாவே வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்னாலஜும் பண்ணுறேன்றதை பேலி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹேப்பன் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து அந்த ஹீல் டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குன்றதை பேலி சொல்லியிருக்காங்க. அவங்க சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கெரியர் சேவிங் மொமெண்ட்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2019 ஹீல் டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேசியஸான மீம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 days செலிப்ரேஷன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹாயாக வந்து சோபாவில் உட்காந்து ஸோ ஃபோன் பண்ணியிருப்பார். அந்த ஃபோனை டீகோட் பண்ணும்போது வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா iPhone 7 Plus தான் பார்த்தீங்கன்னா வச்சிருந்தாருன்றதை இப்போ ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் பார்க்கும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா iPhone 16 வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிருக்குன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸ் iPhone 7 வச்சிருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உரிமை கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸ் இப்போயுமே பழசு மறக்காமல் இருக்காரியான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக மனுஷன் இருக்காருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க நிறைய இப்போ ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா iPhone 16 Pro வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. இது ஒரு கிரேசியஸ்ட் மீம் தான். ஸோ இது ஒன்றும் நியூஸ்லாம். ஸோ கைஸ் மெயின் அப்டேட் ஸோ ராக் தான் வந்து நியூ பில்லியன் பின்னாடி இருக்காருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்பெகுலேஷன்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து அதுக்கு டாமா டோங்கா ரிப்ளே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் வெண்ட் ஆஃப் யாரில் வந்து பார்த்தீங்கன்னா போயிருந்துச்சு நம்மளுடைய டாமா டோங்கா. அது மட்டும் இல்லாமல் நியூ பில்லியன்ஸ் இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரேம்ப் ஆண்டாக போயிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ரோமன் ரெயின்ஸை டெஸ்ட்ராய் பண்ணி ஸோ ஓஜி பில்லியனை டெஸ்ட்ராய் பண்ணி போயிருந்தாங்க. அந்த கேப்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது அஃபிஷியல் தான், ராக் தான் வந்து நம்மளுடைய நியூ பில்லியனுக்கு பின்னாடி இருக்காருன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு ரிப்ளே கொடுத்துருக்காரு நம்மளுடைய டாமா டோங்கா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர் பேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ இந்த ஃபேன் இந்த கிரேசியாக போட்டிருந்த இந்த மீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி டாமா டோங்கா ரிப்ளே கொடுத்துருக்காரு. அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஷூன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது சைலண்டாக இருக்கிறதுக்கு ஷூன்ற மாதிரி சொல்லுவோம்ல, ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ யார்ட்டையும் சொல்லிடாதன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த ரியாக்ஷன் இருக்குது. ஸோ இதன் வைஸ் உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஸோ அப்டேட்ஸ் எல்லாம் இன்ஸ்டன்ட்டாக நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலை ஸ்டே பண்ணிடுங்க கைஸ். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே சேஃப்.